வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிலும் இரும்பு போல நம்மளுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். 60 வயதுக்கு அப்புறம் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடு மற்றும் அதனுடைய வலிமை ஒட்டுமொத்தமாகவே உடல் ஆரோக்கியத்திற்கு மிக அவசியமானதுங்க. நரம்புகள் தளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கும் நரம்புகளில் இறுக்கங்கள் ஏதும் ஏற்படாம நமக்கு இருக்கிறது தான் நமக்கு ஆரோக்கியம். அப்போ அந்த நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் நரம்புகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணுங்க. அப்போ உங்களுடைய உடல் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளினுடைய மேலுறையை பாதுகாக்கிறதுல பார்த்தீங்கன்னா விட்டமின் B1, B6 மற்றும் விட்டமின் B12 இதெல்லாமே முக்கிய பங்கு வகிக்குது. அதனால நீங்க பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளணும். காரணம் என்னன்னா, இந்த பழைய சாதங்கள்ல விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. இது நரம்புகளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், நரம்புகளை பலப்படுத்தவும் செய்யுது. அதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கைக்குத்தல் அரிசி மற்றும் சிறு தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வரகு, சாமை போன்ற தானியங்கள்ல நரம்பு மண்டலத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் வளமான அளவில் நிறைந்திருக்கு. ஸோ இவை அனைத்தும் உங்களுடைய உடல் நரம்புகளை பலப்படுத்தும். அதனால விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள், அது விட்டமின் B1 இருக்கலாம், B6 இருக்கலாம், B12 இருக்கலாம். அந்த விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் நரம்புகளுக்கு எப்போதுமே பலத்தை கொடுக்கும். அதனால அது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும். இரும்பு சத்து மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்போதான் உங்களுடைய உடல் நரம்புகள் 60 வயதிலுமே பலமாக இருக்கும். நரம்புகளினுடைய நெகிழ்வு தன்மைக்கும் தசைகளுடைய இயக்கத்திற்குமே இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் முக்கியமானதுங்க. அதனால நீங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளணும். இயற்கையினுடைய மல்டி விட்டமின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த முருங்கைக்கீரையில வளமான அளவில் இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். அதனால வாரத்தில் 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரை நீங்க சமைத்து குழம்புகளில் வச்சு எடுத்துக்கலாம், பொரியலாக எடுத்துக்கலாம், சூப் மாதிரி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே முருங்கைக்கீரை உங்களுடைய நரம்புகளை வலுவாக்கும். பனங்கிழங்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்குல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நரம்பு தளர்ச்சியை போக்கி உடலுக்கு அபாரமான நரம்புகளுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவாக பனங்கிழங்கு இருக்கு. பனங்கிழங்குல கால்சியம் சத்தும் இருக்கு, இரும்பு சத்தும் இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரை, பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. இன்னும் வளமான அளவில் இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா நரம்பு செல்கள் சேதமடையாமல் இருக்க ஆரோக்கியமான கொழுப்பு நம்மளுடைய உடலுக்கு அவசியம். அந்த ஆரோக்கியமான கொழுப்பெல்லாம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் தான் இருக்கு. அப்போ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் சொல்ல போகும்போது நீங்க ஊற வைத்த பாதாம் மற்றும் வால்நட்ஸ் அப்படின்ற அந்த அக்ரூட் பருப்புகள்லாம் எடுத்துக்கலாம். தினமும் காலையில் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிறது நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கும். அதாவது நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீர்ல பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் வெறும் வயிற்றில் அதனுடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கணும். ஊட்டச்சத்து விரைவாக உறிஞ்சப்படும், நரம்புகளும் விரைவாக பலமாக இருக்கும். மீன் நீங்க எடுத்துக்கலாம். மீன்கள்லயுமே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. காணாங்கெழுத்து மீன், சூறை மீன், நன்னீர் மீன், மத்தி மீன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூனா மீன் இது எல்லாமே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்கள் தான். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளில் வீக்கத்தை இது உங்களுக்கு குறைக்கும். அடிப்படையிலிருந்தே உங்கள் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளணும். தாதுக்கள் அப்படின்னு சொல்ல போகும்போது குறிப்பாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணுங்க. நரம்பு துடிப்புகளை பார்த்தீங்கன்னா சீராக வைத்திருக்கிறதுக்கு பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த மாதிரி தாது இருக்கக்கூடிய உணவுகள் உதவிகரமாக இருக்கும். சோ நீங்க வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அப்புறமோ அல்லது உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நரம்புகளுடைய செயல்பாட்டை சீராக்குங்க. தினமும் ஒரு செவ்வாழை அல்லது நேந்திரம் பழமெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்க பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழுத்த வாழைப்பழம் தான் உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும், முழுமையான மருத்துவமைகளையும் கொடுக்கும். கீரைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கீரைகளிலுமே மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. மணத்தக்காளி மற்றும் பசலை கீரை இது எல்லாமே நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் அவசியங்க. அப்போ இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா குறிப்பா உங்களுடைய நரம்பு மண்டலமே, அந்த நர்வ் சிஸ்டமே உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கீரைகள்னு சொல்லும் போது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை நீங்க எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், நரம்புகள் பலமாக இருக்கும். மூலிகை மற்றும் இதர உணவுகளுக்குமே நீங்க ஒரு வாய்ப்பு தரணும். அந்த உணவுகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடுதலாக உங்களுடைய நரம்புகள் பலமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நெல்லிக்காயில நிறைந்திருக்கிறதால இது நரம்பு செல்கள் ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தால, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்படுவதை முன்னாடியே உங்களுக்கு தடுக்கும்.
பூண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மூலிகை மற்றும் இதர உணவுகளில் தான் பூண்டும் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு சீராக்கி நரம்புகளில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்கிறதுக்கு உதவி பண்ணி நரம்புகளை பலப்படுத்துது. அப்போ நீங்கள் மூலிகை மற்றும் இதர உணவுகளுக்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அடுத்ததாக சிறு தானியங்கள் மற்றும் முழு தானியங்கள், ஸோ இந்த மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு சிறு தானியங்கள் முழு தானியங்களை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கு தேவையான மெக்னீசியம் மற்றும் போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட் சிறு தானியங்கள்ல சீராக கிடைக்குங்க. ஸோ அந்த வகையில் குறிப்பாக வந்து சிறு தானியங்கள்ல ராகி அப்படின்ற அந்த கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கால்சியம் மற்றும் அமினோ அமிலங்கள் அதிகம். இது நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கிறதோடு நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் உங்களுக்கு வந்து தடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர்வ் சிஸ்டமே ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த விதமான நரம்பு தொடர்பான பிரச்சனையும் ஏற்படாது. ராகிக்கு அடுத்து கம்பு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம். கம்பு இருக்குங்க இல்லையா, அது வந்து நரம்புகளை வந்து வலுவாக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் ஜிங்க் அப்படின்ற அந்த துத்தநாகம் ஊட்டச்சத்தையுமே கொண்டிருக்கு. அதனால நீங்கள் சிறு தானியங்கள் மற்றும் முழு தானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். நரம்புகளை தூண்டக்கூடிய மூலிகைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நமது பாரம்பரிய உணவுகள் இருக்கக்கூடிய சில மூலிகைகள் நரம்பு மண்டலத்திற்கு டானிக் போல செயல்படும். ஸோ அதனால வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அந்த மூலிகைகளை எடுத்துக்கலாம். அந்த வகையில் வல்லாரைக்கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மூளை நரம்புகள் வந்து இதன் மூலமாக பலமாக இருக்கும். வல்லாரைக்கீரை வந்து மூளை மற்றும் ஒட்டுமொத்தமாகவே உடல் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை தூண்டி நினைவு ஆற்றலை மேம்படுத்துறதோட நரம்புகளுக்கு வந்து புத்துணர்ச்சியும் அளிக்குது. பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது இதன் மூலமாக நமக்கு வந்து தடுக்கப்படுகிறது, குணமப்படுத்தப்படுகிறது. அப்புறம் சுக்கு மற்றும் இஞ்சி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரத்த ஓட்டத்தை நமக்கு நரம்புகளில் அதிகப்படுத்தி கை கால் விரல் நுனிகளில் ஏற்படக்கூடிய நரம்பு மரத்து போதல் அந்த பிரச்சனையை வந்து நமக்கு சரி பண்ணிடும். இப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் எங்கும் பாயில, கை கால்களில் பாயில, கை கால் மரத்து போகிறது பிரச்சனை ஏற்படும். இப்போ நரம்புகள் வந்து பலவீனமாக இருக்குன்றத நமக்கு அர்த்தம். ஸோ சுக்கு மற்றும் இஞ்சி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பலவீனத்தை நீக்கி போதுமான அளவுக்கு நரம்புகளை ரத்த ஓட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், நரம்புகளையுமே பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் நீங்கள் இந்த நரம்புகளை தூண்டக்கூடிய பாரம்பரிய மூலிகைகளில் தூதுவளையும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. தூதுவளை என்ன பண்ணுன்னா நரம்புகளில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்கி சுவாச மண்டலத்தையுமே நரம்புகளையுமே உங்களுக்கு வந்து சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் தூதுவளையுமே வந்து எடுத்துக்கொள்ளணும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து உங்களுடைய உடல் நரம்புகளை இரும்பு போல 60 வயதிலுமே பலம் பெற வைக்கும். நரம்பு செல்கள் வந்து முதுமையின் காரணமாக சிதைவதை தடுக்கிறதுக்கு நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அந்த வகையில் பப்பாளி நீங்கள் எடுத்துக்கலாம். பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற என்சைம் மற்றும் விட்டமின்கள் நரம்பு சிதைவை வந்து உங்களுக்கு தடுக்கும். மாதுளம் பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய ரத்த உற்பத்தியை அதிகரித்து நரம்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை சீராக கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கருப்பு திராட்சை எடுத்துக்கலாம். இதில் வந்து ரெஸ்வரட்ரால் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கு. இது நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய கவசமாக உங்களுக்கு வந்து செயல்படும். ஸோ இந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலமாக இருக்கும். புரதம் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நரம்புகளினுடைய கட்டமைப்பை பராமரிக்கணும்னா தரமான புரதங்கள் நமக்கு வந்து வேணும். ஸோ அந்த வகையில் வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கணும். காரணம் வேர்க்கடலையில் வந்து நரம்புகளுக்கு தேவையான விட்டமின் B3 அதாவது நியாசின் ஊட்டச்சத்து அந்த விட்டமின் வந்து இருக்கு. ஸோ வறுத்த வேர்க்கடலை விட வேக வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அது சிறந்தது. அது செரிமானத்தையும் உங்களுக்கு வந்து சிறந்தது. குறிப்பாக அது ஊட்டச்சத்துக்களையுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். உளுத்தம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். அதுவுமே புரதம் சத்துக்கள் கொழுப்பு சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவு தான். எலும்புகளையும் நரம்புகளையும் இணைக்கக்கூடிய தசை நார்கள் இருக்குங்க இல்லையா, அந்த தசை நார்களை வலுப்படுத்துறதுக்கு உளுத்தம் பருப்பு உளுத்தம் களியாகவோ அல்லது உளுத்தம் கஞ்சியாகவோ நீங்கள் மிகச்சிறந்த உணவாக செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அது உங்களுடைய உடல் நரம்புகளை பலப்படுத்தும். காய்கறிகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக பூசணிக்காய், மஞ்சள் மற்றும் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கலாம், வெண்டைக்காயெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஃபோலேட் ஊட்டச்சத்துக்களுமே கொண்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல் நரம்புகளை 60 வயதிலுமே பலம் பெற வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.